ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நீங்களும் வீட்டிலேயே ஈஸியாக பர்த்டே கேக் பண்ணலாம். அதுக்கான ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஏவிடி கிச்சன். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபிக்காக ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் சுகர் எடுத்துக்கோங்க. இதை நான் அரைக்கலை, டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/3 கப் அதாவது 80 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. இது ரீஃபைண்ட் ஆயில். இப்போ இது கூட ஜஸ்ட் கலருக்காக மட்டுமே ஒரு 1/4 கப் அளவு பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது முழுக்க ஆப்ஷனல். ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. சுகர் நல்லா கரையட்டும். நம்ம அந்த கேப்பில் கேக் மோல்டை ரெடி பண்ணி வச்சிடலாம். மோல்டில் பாட்டமில் மட்டும் பட்டர் ஷீட் வச்சுட்டு மேலே கொஞ்சம் ஆயில் அப்படி இல்லைன்னா கீ வச்சு இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முழுமையாக கேக் ஒட்டாமல் ப்ராப்பராக கிடைக்கும். இப்போ மோல்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊற வச்சுருந்த கேர்டு மிக்சிங்கை இதே மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். வாசனைக்காக 1 டீஸ்பூன் ஏலக்காய் அப்படி இல்லைனா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட ஜன்னி வச்சு 1/2 கப் அளவு மைதா சேர்த்துக்கலாம். மைதாக்கு பதில் நீங்கள் தாராளமாக கோதுமாவில் ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிப்பியை பர்ஃபெக்டாக வரும். கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து இந்த மாவு சளிச்சு விட்டு 2 தடவையாக பிரித்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 தடவையாக பிரித்து மாவு உள்ளே சேர்த்தாச்சு. ரிப்பன் மாதிரி இந்த பேட்டர் கீழே விழுகணும். இதுதான் ப்ராப்பரான கன்சிஸ்டன்சி. இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோல்டில் இந்த பேட்டரை ஊற்றிட்டு உள்ளே பபிள்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி இதே மாதிரி பண்ணுங்கள். 180 டிகிரி செல்சியஸில் 40 நிமிஷம் வச்சு இதை பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். கேக் பேக் ஆயிடுச்சு. பேக்கான கேக்கை நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு இதே மாதிரி டிமோல்ட் பண்ணிடுங்க. மேலே கிராக் வந்துருக்கு இல்லையா, இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையே இல்லை. ஒரு இஷ்யூவும் ஆகாது. இதே மாதிரி உல்டாவாக போட்டுட்டு 2 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கேக்கை. இப்போ கேக் லேயர் ரெடி ஆயிடுச்சு. விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். இப்போது விப்பிங் க்ரீம் நல்லா ஃப்ரீசிங் கண்டிஷனில் இருக்கணும். 300 கிராம் விப்பிங் க்ரீம் கூட 100 கிராம் பவுடர் சுகர் ஆட் பண்ணி இதே மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரீசிங் கண்டிஷனில் ஊற்றின க்ரீம் லிக்விடாக மாறணும். அதுக்கப்புறம் நீங்கள் சுகர் ஆட் பண்ணி இதே மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி பீக் நிற்கணும் க்ரீமில். இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வச்சுருக்கிற கேக் லேயரில் கொஞ்சமாக சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விப்பிங் க்ரீமை இதே மாதிரி ஒரு லேயர் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். க்ரீம் கொஞ்சம் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ இது மேலே செகண்ட் லேயர் வச்சுட்டு இப்போ இந்த கேக் லேயருக்குமே சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு இப்போது விப்பிங் க்ரீம் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துடலாம். ரெசிப்பியில் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஆன்சர் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணலாம். நீட்டாக வரும். ப்ரெட் நைஃப் இருந்தாலே போதும். அந்த நைஃபை யூஸ் பண்ணி இதே மாதிரி நீங்கள் டாப் ஐசிங் பண்ணிடலாம். சைட்ஸ்லையும் அதே நைஃபை யூஸ் பண்ணி இதே மாதிரி டிசைன் கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமா கொஞ்சமாக கலர்ஃபுல்லான ஸ்ப்ரிங்கிள்ஸை சைட்ஸ்லேயும் மேலேயும் அப்ளை பண்ண போகிறேன். என்னோட குழந்தைகளுடைய ஐடியா இது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அவங்க அப்பாவுக்காக இந்த பர்த்டே கேக் ரெடி பண்ணோம். இதே மாதிரி நீங்களும் ரொம்ப ஈஸியாக ரெசிபி பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிப்பியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.